என் அன்பான உறவுகளே, அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி, ஆனந்தம். அதாவது சொல்லுவாங்க, அருள் இல்லோருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள் இல்லைன்னா அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லைன்னா இவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்தில் பொருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளை உலகம் மதிக்கும். இதில் ஒரு 7 ராசிகளுடைய நிலைமை ரொம்ப மோசம். இந்த பொருள் இருந்தால் தான் இந்த 7 ராசிக்குமே மரியாதை உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. ஒரு ராசிக்கு பதவி இருந்தால் மரியாதை, ஒரு ராசிக்கு கல்வி இருந்தால் மரியாதை, ஒரு ராசிக்கு அதிகாரம் இருந்தால் மரியாதை, ஒரு சில ராசிக்கு பணம் இருந்தால் தான் மரியாதை. அதில் சில ராசி இருக்குது. இந்த 7 ராசிகள் பார்த்திங்கன்னா, பணம் இல்லைன்னா இவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. பணம் தான் இவங்களுக்கு பேஸ். இவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கும், அதேமாரி பதவி இருக்கும், கல்வி இருக்கும், நல்ல எண்ணம் இருக்கும். ஆனால் பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் இவர்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதான் சொன்னேன், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ இந்த பணத்தை சம்பாதிக்கிறத அதிகரிக்கிறதுக்கு என்ன பரிகாரம்? இதுதான் இந்த பரிகாரமும் பலன்களுங்கிற இந்த பகுதி மூலமாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம். அதில் முக்கியமாக இந்த 7 ராசிக்காரர்கள் அவசியம் இந்த பரிகாரத்தை எடுத்துக்குங்க. ஒரு ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு நல்ல முறையில் பணம் கிடைக்கணும் அப்படின்னா உண்மையிலே சொல்கிற முற்பிறவி பலன்தான். ஒரு பணக்காரனாக வரான் அப்படின்னா அவன் முற்பிறவி, போன பிறவியில் அவன் பண்ண நல்லது, போன பிறவியில் அவன் விட்டுட்டு போன காரியத்தை இந்த பிறவியில் அவன் மாற்றி அமைக்கணும்னு ஆண்டவன் எழுதுனான். நம்ம ஜாதக கட்டத்திலேயே பார்த்திங்கன்னா லக்னம்னு ஒன்று தீர்மானம் பண்ணும். இந்த லக்னம் சரியாக அமையப்பட்டால் அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வர முடியும். அதான் முற்பிறவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த சூரிய பகவான் அவர் தான் நமக்கு பேர் புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடியவர், பணத்தை கொடுக்கக்கூடியவர், சம்பாதிக்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடியவர். சூரியன் அவுட் ஆகிட்டார், நல்லா இல்லை, கிரக ரீதியாக ஒரு சாத்தியம் இல்லாமல் இருக்கிறாருன்னா சில பேர் வரும் குடிகாரனாகவே இருப்பான், எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிப்பான். சூரியன் சரியாக இல்லைன்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம் சுக்கிரன் அடிமைக்காரகனாக இருச்சிருப்பான். அது கிடையாது. எனக்கு பேர் வேணும்னு ஆசைப்படாதவன் தானங்க தண்ணி அடிக்க போகிறான். எனக்கு பேர் வேணும், கௌரவத்தை பற்றி சிந்திக்காதவன் தானே தப்பு பண்ண போகிறான். சம்பாதிக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்பான், செலவழிக்கிறதுக்கே தயாராக இருப்பான். அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பார், எல்லாத்தையும் செலவு பண்ணிவிடுவான், தாத்தாவோட சொத்து எல்லாத்தையும் அழிச்சிடுவான். சூரியன் சரியில்லைன்னு அர்த்தம். துளியோண்டு கௌரவம் இருந்ததுன்னா அவன் விடுவானா? கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம முற்பிறவி ஒரு பக்கம், ரெண்டாவது ஜாதக கட்டத்தில் லக்னம் ஒரு பக்கம், அது சரியாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அமர்ந்திருக்கணும். சூரிய பகவான் எங்கே இருக்கணும்? 3, 6, 10, 11 இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு. இப்போ அப்படி இருந்ததுன்னா அது பேர் ஜீவன யோகம்னு பேர். ஜீவன இடம், ஜீவன யோகம் இயற்கையாக அமைஞ்சிரும். இவனுக்கு பார்த்திங்கன்னா பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பணம் சர்வசாதாரணமாக வந்து சேரும். இந்த பணம் பண்ணுற வித்தை தெரிஞ்சிடும். நல்லா கவனிச்சிங்க, 3, 6, 10, 11 சூரியன் இருந்தால் பணம் பண்ணுற வித்தை தெரிஞ்சிடும். அது மாதிரி ஜாதகம் அமையாதவங்க என்ன பண்ணலாம்? இப்போ அதான் பிளான். பெரும்பகுதி இந்த 7 ராசிக்காரர்களுக்கு இயற்கையாக அமையணும். அப்படி அமையலைன்னா இவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை தயவு செய்து செய்யுங்க. ரொம்ப சிம்பிளான பரிகாரம், ஒன்றும் பெரிய அளவுலலாம் நான் சொல்ல மாட்டேன். என்றைக்குமே பரிகாரத்தை பெரிய அளவில் நான் உங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது, உங்களுக்கே தெரியும். சிறு பரிகாரத்தில் லாபம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. செஞ்சு பார்த்தவங்க சொல்கிறாங்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதனால் செஞ்சு பார்த்துட்டு தான் பலன் சொல்லணும். ஏன்னா நான் செஞ்சு பார்த்து நல்லா இருக்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவை போடுறேன். அப்போ என்ன பரிகாரம் பண்ணணும்? ஒரு மனுஷனுக்கு சம்பாதிக்கிற பணம் அதிகரிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, எஸ்
நாராயண மந்திரம் நிறைய சொல்லணும். நீங்கள் தூங்கும் பொழுதும் எழுந்திருக்கும் போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் உங்களுடைய எண்ணங்களில் நாராயண மந்திரம் கலந்துட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு சம்பாதிக்கிற ஆற்றல் அதிகரிக்கும். அதுவும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் 3, 6, 10, 11 இருந்தால் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அதிகரிக்கும். அதில் இல்லாதவங்க கூட நாராயண மந்திரம் சொன்னால் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். இது 100% உண்மை. இது நாராயணன் செய்வார். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கும். சனிக்கிழமை எவ்ரி சாட்டர்டே நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்களாக இருந்தால் கார்த்தால ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் பாத், ஆயில் பாத். பெண்களாக இருந்தால் தலை குளிச்சிடணும். தலை குளிச்சுட்டு நீங்கள் இந்த பணம் வேணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில், ஒரே பெருமாள் கோவிலாக எடுத்துக்கணும். நிறைய பெருமாள் கோவில் எடுத்துக்கூடாது. ஒரே பெருமாள் கோவில், பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் ரொம்ப சிம்பிள். உங்கள் வீட்டில் 2 பேர் இருந்தால் 2 நெய் தீபம் ஏற்றுங்கோ. 3 பேர் இருந்தால் 3 நெய் தீபம் ஏற்றுங்க. 5 பேர் இருந்தால் 5 நெய் தீபம் ஏற்றுங்க. அவ்வளோதான். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. 27 வீக்ஸ் செய்யுங்க. 27 வாரம், அதிகபட்சம் 48 வாரம். 27 குறைந்தது பண்ணணும், அதிகபட்சம் 48 வாரம். நீங்கள் நெய் தீபம் உங்கள் வீட்டில் எத்தனை நபரோ, ஒரு நபர் இருந்தால் ஒரு விளக்கு தான், 2 நபர் இருந்தால் 2 விளக்கு, 3 நபர் இருந்தால் 3 விளக்கு. நெய் விளக்கு, நெய் கடையில் வாங்கிக்கணும். அகல் திரி, பஞ்சு திரி, அவ்வளோதான். நேராக பெருமாளை போய் சேவிக்கணும். நெய் விளக்க போடணும். பெருமாளை சேவிச்சுட்டு அவர்கிட்ட பிரார்த்தனையை பண்ணிவிட்டு வரணும். எனக்கு சம்பளம் அதிகரிக்கணும், பணம் சம்பாத்தியம் அதிகரிக்கணும். தட்ஸ் ஆல். இவ்வளவு தான். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக பகவான் அவர் உங்களுக்கு பணத்தை உயர்த்துவார். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களே நினைக்கிறீங்கன்னா அது செலவில்லாமல் செய்ய முடியும். ஒரு பெரிய காரியமே நினைக்கிறீங்க, பெரிய கஷ்டமான காரியமாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், நம்ம ஆசைகள், நம்மளுடைய வாழ்க்கையில் கௌரவத்தை உயர்த்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்யுங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். எளிமையான பரிகாரம். 27 வாரம் முதல் 48 வாரம் நீங்கள் நெய் தீபத்தை போட்டு வந்தால் உங்களுக்கு சம்பாத்தியம் அதிகமாகும், கண்கூடாக பார்க்க முடியும். இது ஒரு எளிய பரிகாரம். இது மாதிரி பரிகாரங்களை நிறைய வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நான் 2 மணிக்கு உங்களுக்கு சொல்லுவேன். காத்திருங்க. அடுத்த பரிகாரம் எப்படிங்கிறத பற்றி அடுத்த வாரத்தில் சந்திப்போம். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு நல்ல பலனை அனுபவிக்கணும். நாராயண மந்திரத்தை சொல்லுங்க. முடிஞ்சதுன்னா நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். ரொம்ப சிம்பிள் தானே, சொல்லி பார்ப்போமே. பகவான் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார். நாராயண மந்திரத்தை மாதிரி ஒரு அற்புதமான மந்திரம் கிடையாது. இந்த நாராயண மந்திரத்தை சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறார். உங்கள் வருமானத்தை உயர்த்தி கொடுக்க போகிறார். அதனால் இதை நம்பி செய்கிறவாளுக்கு நல்லது நடக்கும். மீண்டும் உங்கள் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.